பண்ணிக்கணும். இது வரைக்கும் அப்படி இல்லையா, புள்ள தாரமார பேசுக்கு எப்படி ஆசை பண்ணுறதுன்னு கேட்கலாம். ஒரு வேளை நீங்கள் சொல்கிற ஸ்டேஜில் நான் தாண்டிட்டேன்லாம், நீ சொல்கிறேன் ஸ்டேஜெல்லாம் நான் தாண்டிட்டேனே, இப்போ போய் இதை சொல்லி என்ன போய் இது 30 வருஷம் முன்னாடி சொல்லிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ போய் நீங்கள் இதை சொல்கிறீங்களே, இப்போ போய் எல்லாம் பண்ண முடியுமா? இப்போ முடியும். இப்போவும் எத்தனை வயசானாலும் பைபிள் வசனம் வேலை செய்யும். சில ஆட்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தலைமுறை இல்லை 2 தலைமுறை வரைக்கும் அப்படி நிற்கும், அப்புறம் மைண்ட்லேருந்து மறைஞ்சிரும். 3ஆவது தலைமுறைக்கு அந்த வார்த்தைகள் இருக்காது, மைண்ட்லேருந்து மறைஞ்சிரும். இப்போ கண்ணதாசன் சொன்ன எவ்வளோ கவிதைகள் இப்போ இல்லை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின எவ்வளோ கவிதைகள் இப்போது மக்கள் மைண்டில் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி பயங்கரமாக கோலாகலமாக கொண்டாடினாங்க. உலகம் தமிழ்நாடு ரொம்ப துக்கப்பட்டுச்சு அப்துல் கலாம் மரணத்தில். இப்போ அவர் சொன்ன சென்டென்ஸ்லாம் எதுவும் மக்கள் மத்தியில் இல்லை, அந்தளவுக்கு ஒன்றும் மக்கள் ஞாபகம் வச்சுக்கல. அவர் தான் ஞாபகம் இருந்தால் அவர் என்ன சொன்னாலும் ஞாபகம் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து ஒரு 4-5 தலைமுறைக்கு இருக்கும். சட்டமாக ஏற்றப்பட்டா அதாவது B.R. அம்பேத்கர் சட்டமாக ஏற்றிட்டார், அது அவன் ஸ்டாண்டர்டாக நிற்குது. ஏன்னா அது வந்து சட்டமாக ஏற்றப்பட்டது. சட்டமாக ஏற்றப்பட்டாங்க அது வந்து ஓரளவுக்கு நிற்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தை கடைசி தலைமுறை வரைக்கும் நிற்கும். வானம் பூமி ஒழிந்து போனாலும், வானமே போனாலும் பூமியே போனாலும் வார்த்தை நிற்கும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் பிள்ளை நீ கரெக்ட் பண்ண முடியும். அந்த வசனத்தை விசுவாசனாக என் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். சரி, பெற்றோர்களுக்கு இப்படி ஒரு பொறுப்பு இருக்குது. பிள்ளைகள் வந்து அப்படியே சாப்பிட்றதும் பேக்கெட் பண்ணி வாங்குறதும் படிக்கிறதும் வேலைக்கு போகிறதும் ரெஸ்ட் எடுக்கிறதுமா இருந்தால் பிள்ளைங்க லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னா அப்படியே பிள்ளைங்க லைஃப் நல்லா இருக்கிறது இல்லை. அது ஒரு பிள்ளைங்களுடைய ஒரு பார்ட்டு தான், அது பிள்ளைங்களுடைய ஒரு பார்ட்டு தான். இன்னும் நிறைய விஷயங்கள் பிள்ளைங்க செய்ய வேண்டியது. பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் சொல்கிறோம், பிள்ளைங்களை எப்படி ஒத்துழைக்கணும் பேரண்ட்ஸுக்கு அப்படின்னு. குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா பெற்றவங்களோட பயத்தில் அதுங்க வளர்ந்துடும். அதுங்க அந்தளவுக்கு கேட்டு கற்றுக்கல, அதுங்க ஒரு பயத்திலே வளர்ந்துடுது. பிள்ளைங்க ஒரு வாலிப பருவம் தான் அவங்க சொந்தமாக சிந்திக்கிற அந்த ஒரு பருவத்துக்குள்ளே அவங்க வராங்க. அப்போது கருத்து வேறுபாடு வருது. நீங்கள் வந்து அந்த காலத்து ஆட்கள், நாங்கள் இந்த காலத்து ஆட்கள். அதை தான் உன் பையனை சொல்ல போகிறான், அதை ஞாபகம் வச்சுக்கணும். நீ அட பாவி, 50 வருஷத்துக்கு அப்புறம் அவனும் அதாண்டா சொல்லுவான், நானும் எங்கள் அப்பா கத்தாண்டா சொல்லிட்டு வந்திருக்கிறேன், இப்போ நீ எனக்கு அதான் சொல்லின்னுக்கிற, நாளைக்கு ஒன்று கல்யாணம் உன் பையன் அதை தான் சொல்ல போகிறான். எந்த காலாக இருந்தாலும் அவன் கர்த்தருடைய பிள்ளை தான். அதனால் எவ்வளோ காலகட்டங்கள் ஆனாலும் பைபிள் ஒன்று தான். எவ்வளோ காலகட்டத்தில் ஆனாலும் எல்லாமே மாறும், வசனம் மாறாது. அறிவியல் மாறும், கலாச்சாரங்கள் மாறும், அரசியல் மாறும், நாகரிகங்கள் மாறும், பொருட்கள் மாறும், பொருட்களுடைய தன்மைகள் மாறும். பொருட்களுடைய தன்மைகள் என்ன மாறும்? பால் வந்து தயிராகவும், தயிர் வந்து மோராகவும், மோர் வந்து வெண்ணெயாகவும், வெண்ணெய் வந்து நெய்யாகவும் 3 ஸ்டேஜை கடந்து வருது பாருங்க. அது பொருளுடைய தன்மைகள் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மாறிக்கிட்டே வந்துடும். தேவனுடைய வார்த்தை மட்டும் மாறாததாக இருக்கிறது. இப்போ வாலிப பிள்ளைல பருவத்தில் இருக்கிற பிள்ளைங்க அவங்களுக்கு பைபிள் சொல்கிற ஆலோசனை, புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரசங்கி 11:9 வாசிக்கிறோம். வாலிபனே உன் நிலைமையில் சந்தோஷப்படு. சந்தோஷப்பட வேணான்னு சொல்ல, நல்லா ஜாலியாக இருப்பா, லைஃப் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டது. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சியிலும் நட. உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துக்கோ, உன் இஷ்டத்துக்கு. என் இஷ்டத்துக்கு நீ வாழ விட மாட்டாதான் பிள்ளைங்களுடைய பிரச்சனையே. இப்போது என் இஷ்டத்துக்கு அப்படி வாழ விட்டு தான் ஒருத்தன் போய் பன்றி தின்ற தவிட தின்னு அறிவு வந்து வந்தான். சரி போப்பான்னு விட்டார். அவர் எந்த தடையும் சொல்ல, தான் சொத்தெல்லாம் கூட பிரித்து குத்தமிச்சார். என்ன தப்புன்னு செய்ய மாட்டான். அது சுதந்திரமாக என்ன நீ இஷ்டத்துக்கு வாழ விடலை நான் ஒருத்தன். சரி நீ சுதந்திரம் வாழ்ந்துக்கு பண்ண விட்டார். அதுக்கப்புறம் நண்பர்கள்லாம் அவனை விட்டு அவங்ககிட்ட இருக்கலாம் பிடிங்கி சாப்பிட்டு ஓட்டாங்க. அவன் நிற்கிறான் பசியில், வயிற்று பழுப்பாக ஒரு இடத்துல போய் வேலைக்கு போகிறான். அங்கே பன்றி மேய்க்கிற வேலை கொடுக்குறாங்க. அங்கே சாப்பாடு கூட அவனுக்கு சம்பாதிக்க முடியல, அவன் பசியை போக்குறதுக்கு கூட. பன்றிகள் சாப்பிட்ற தவிர சாப்பிட்றதுக்கு ஆசையாகிறான். அப்புறம் தான் அவனுக்கு புத்தி வருது, என் தம்முடைய வேலைக்காரில் எவ்வளோ கூலிக்காருக்கு நல்ல சாப்பாடு இருக்குது, நான் இங்கே பசியில் சாப்பிட்டு புத்தி தெளிஞ்சு வரான், கருத்துக்கிட்ட தகப்பர்கிட்ட வரான். அப்போ இங்கே சொல்கிறாரு, வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் இருதயம் வாலிப நாட்களே உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவ் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி.
விஷயத்துக்கு நான் விட்டுறேன், ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க, ஒரு நியாயத்திற்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டு. ஜட்ஜ்மெண்ட் ஒன்று, அதை நீ கொஞ்சம் அறிஞ்சிக்கோ அப்படின்றார். இதே பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு இந்த வாலிப பிள்ளைகளுக்கு, நீ உன் இதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கியும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயை. இது கொஞ்ச நாளில் போயிடுமா அந்த வாலிப வயசுன்றது, நிரந்தரமாக இருக்காது. இதில் இந்த வாலிப வயசு தான் நீ கரெக்டான தீர்மானத்தை எடுக்கணும். எந்த வேலையை நீ நிரந்தரமாக செய்ய போகிற, அதுக்கு என்ன நீ படிக்கணுன்ற தீர்மானத்தை வாலிப வயசு தான் எடுக்கணும். குழந்தை பேர் எடுக்க முடியாது. படித்தது ஒன்று செய்து ஒன்று ஆகிடும். அப்புறம் படித்தது ஒன்று வேலை செய்து ஒன்று ஆகிடும். சரியான உனக்கு எந்த லைனில் உனக்கு ஃபீல்டில் எந்த ஃபீல்டில் உள்ள ஷைன் பண்ண முடியுன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற கோர்ஸ் படிக்கிற தீர்மானம் எடுக்கிற வயசு அந்த வாலிப வயசு தான். எந்த வேலைக்கு போகிறோன்றது தீர்மானிக்கிற வயசு இந்த வாலிப வயசு தான். எந்த பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறோன்றது தீர்மானிக்கிற வயசு வாலிப வயசு தான். அதை மாற்ற முடியாது, காலம் ஃபுல்லாக வாழ்ந்தாகணும். அப்போது இந்த வாலிப வயசு முக்கியமான வயசு, முக்கியமான தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு பருவம், வாழ்க்கையின் மிக முக்கியம். இதுக்கப்புறம் லைஃப் இப்படி தான் இருக்கு போகிறது தீர்மானிக்கக்கூடிய ஒரு பருவம் தான் வாலிப பருவம். அந்த பருவத்தில் ஊதாத்திரமாக சுற்றிட்டு ஏதோ அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ட்டு அப்படி லைஃப் வச்சுனாக்கா ஃபேமிலி நல்லா இருக்காது. அப்படி அப்பா அம்மா தான் பண்ணி வைப்பாங்க, அதுக்காக வாலிப பிள்ளைங்களை பண்ணிக்க முடியாது. அப்பா அம்மாவை கூட கர்த்தர் நடத்தலாம் பண்ணி வைக்க முடியாது, கர்த்தர் நடத்தணும். ஈசாக்கு தேவனுடைய வார்த்தை தியானம் பண்ண போனால் ஆபிரகாம் எலியேசர் வச்சு ஈசாக்கு ஒரு பொண்ணை பார்த்து கொடுத்தாரு. பேரண்ட்ஸ் தான் அதை செஞ்சு வைக்கிறாங்க. ஆனால் பிள்ளைங்க என்ன பண்ண தெரியுமா, எல்லாம் முக்கியமான தீர்மானம் எடுக்கக்கூடிய பொருள் இந்த வாலிப வயசு தான். வாலிப வயசுக்கு அப்புறம் நீங்கள் எந்த முக்கியமான தீர்மானத்தை அது நீங்கள் எடுத்த தீர்மானத்தை பேஸ் பண்ணி தான் லைஃப் இருக்கும். வாலிப போகிறதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களை இன்றைக்கி புதுசாக ஒரு தீர்மானத்தை உங்களை எடுக்க முடியாது. உங்களால் முக்கியமான தீர்மானம் எடுக்கிற வயசு பார்த்தீங்கன்னா இந்த வாலிப வயசு. அவர் சொல்கிறாரு பிரசங்கி 11:10, நீ உன் இதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தை தீங்கியும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும். இந்த மாயான இந்த வாலிபத்தில் முக்கியமான தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் கற்றுக்கிட்டு வச்சுருக்கிறாரு. ஒரு சில காரணம் நான் சுருக்கமாக சொல்கிறேன். வாலிப வயசில் ஒன்று சாதிக்கிறவனா இரு, அப்படி சாதிக்க முடியலையா சாதிக்கிறவன் கூட இரு. ஒன்று லைஃப்பில் நல்லா வரணும், ரெண்டு பண்ணணும். ஒன்று நாம் சாதிக்கிற ஆளாக இருக்கணும், சக்ஸஸாக லைஃப் எதனை பண்ணுற ஆளாக இருக்கணும். பண்ண முடியல பரவாயில்ல, சக்ஸஸாக பண்ணுறவங்க கூட நீ ஜாயின் பண்ணிக்கோ, லைஃப் ரொம்ப நல்லா வந்துடும். போய் ஊதாரித்தனமான நாட்களில் போய் ஜாயின் பண்ணால் லைஃப் மோசமாக போயிடும். ஒன்று நீ சக்ஸஸாக இருக்கணும், இல்லை எவன் சக்ஸஸ் ஆகணும் அவன் கூட நீ இருக்கணும். யார் சக்ஸஸாக இருக்கிறாங்களோ அவன் கூட நீ இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே யாத்திரா 33 அதிகாரம் 14 வருஷத்தில் இங்கே காலேப் யோசுவா பற்றி சொல்கிறார். அதை வாசிக்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். மோசே எப்படி பேசின ஆண்டவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினாராம். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகி யோசுவா என்னும் அவனுடைய பணியுடைக்கான வாலிபன் ஆசிரியர் கூடாரத்தை விற்று பிரியாதிருந்தான். பார்த்தீங்கன்னா யோசுவான்ற ஒரு மனுஷன் கர்த்தர் யார் பயன்படுத்துகிறாரோ அவன் கூட இருந்துட்டான். மோசையை கர்த்தர் பயன்படுத்துகிறாரு, ஆனால் யோசுவா என்ன பண்ணுறான், மோசை கூட வேற எங்கேயும் போல. அந்த ஆசிரியர் கூட வாசல் விட்டு பிரியவே இல்லையா, நைட்டு தங்குறது கொள்வது எல்லாம் மோசை கூட வந்துட்டான். ஏன்னா அவன் கர்த்தரால் பயன்படுத்தப்படுற ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் காலேப்பும் யோசுவாவும் அந்த பொறுப்பில் வராங்க. காலேப் யோசுவாவும் போய் அதை சுதந்திரிக்கிறாங்க. இப்போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிட்டு அப்புறம் 55ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17 4 அப்புறம் 55. அப்பொழுது காத்தூரனாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாலத்தை புறப்பட்டு நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். யாருன்னா தாவீது. அப்போது கோலியாத் என்ன பண்ணுறான், இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டிகிட்டு இருக்கிறான். என்னுடைய பெலிஸ்தரில் சார்பாக ஒரு மனுஷன் நிற்க வச்சுட்டேன், 2 பேரும் சண்டை போட்டு உயிர் சேதம் ஏற்பட வேணாம். இவனை ஜெயிச்சிட்டா எங்கள் பெலிஸ்தரில் உங்ககிட்ட அடிமைகளாக வந்துடுவோம், இல்லை இவங்ககிட்ட ஈக்குவலாக நீங்கள் யாரா கொண்டு நிற்க வைங்க, அவனை இவன் ஜெயிச்சிட்டான்னாக்கா நீங்கள் அடிமையாக வந்துடணும் சொல்லி ஒரு மிகப்பெரிய சவாலுக்கு முன்னாடி அந்த இஸ்ரவேலர்களும் சவுலும் நின்றுருக்குறாங்க. இஸ்ரவேலுடைய படை வீரர்களும் சவுலும் நின்றுருக்குறாங்க. யாருமே முன் வரலை. இவன் ஓடியாடுறான் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு. சும்மா வந்தானே இவனுங்க, டேய் அந்த ஆடலை எங்கடா விட்டு வந்தேன்னு கேட்குறான். ஆடலாம் எங்கே விட்டு வந்தேன். இப்போது 55ஆம் வசனம். தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது சேனாதிபதி அப்னேரை பார்த்து, அப்னேரே இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதுக்கு அப்னர், ராஜாவே
எனக்கு தெரியாது என்று ஒரு ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அந்த 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 தாவீது யாருன்னு கூட அந்த ராஜாவுக்கு தெரியல. தாவீது யாருன்னு கூட தெரியல. அப்போ தாவீது சாதிக்கிறவனாக இருந்தான். யோசுவாவும் காலேப்பும் சாதிக்கிறவனோடு இருந்தார்கள். தாவீது சாதிக்கிறவனுக்கு காரணம் தெரியுமா? அவன் டைமை கரெக்டாக ஆண்டவரோட மட்டும்தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணான். வேறு டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஆடு வைக்கிறது ஆண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. வேறு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் தாவீதுக்கு இருந்தது இல்லை. அப்புறம் நல்ல ஃப்ரெண்டை கற்றுக் கொடுத்தார். யார்? யோனத்தான், ராஜாவுடைய பிள்ளை. அவன் ஸ்கெட்ச் போடுறான் அவனை காலி பண்ணுறதுக்கு. இவன் காப்பாற்றி போடுறான். தன் உயிரை போல ஸ்நேகித்தானான். உயிரை போல யோனத்தானுடைய இருதயமும் தாவீது இருதயமும் ஒன்றாக இருந்ததான். வாலிப வயசில் நண்பர்கள் வேணும். எப்படிப்பட்ட நண்பர்கள் நம்ம சூஸ் பண்ணோம். சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள்கிட்ட திறமை இருக்கிற வரைக்கும், அறிவு இருக்கிற வரைக்கும், உங்கள்கிட்ட காசு இருக்கிற வரைக்கும், நீ நல்ல ஒரு நிலையில் இருக்கும் கூட இருந்துட்டு உன் நிலைமை கொஞ்சம் தடுமாறும் போது விட்டு ஓடுருவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இளையகுமாரன் அவனுடைய நண்பர்கள். இளையகுமாரனுடைய நண்பர்கள். சில நண்பர்கள் பிரச்சனை நேரத்தில் கூட இருப்பாங்க. நீ ரொம்ப லைஃப்பில் டவுன் ஆகிட்டேன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் விட்டுட்டு கூட இருப்பாங்க. உதாரணத்துக்கு யோபுக்கு ஒரு 4 நண்பர்கள் இருந்தாங்க. யோபு சோதிக்கப்படும் போது ஓட்டு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? ஆனால் அவங்க 4 பேர் நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அவன் இவங்க கூட உட்காந்து அவன் சொல்லி இவனுக்கு கூட இரட்டுடுத்தி கொண்டு தாழ்மையான அவசியம் அவனுக்கு இல்லை. கிட்டத்தட்ட யோபோட நம்மளாம் யோபுக்கு ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அவங்களும் யோபு பார்த்தீங்கன்னா 3000 ஒட்டகம், 500 ஏர், 500 கழுதை, பெரிய ஆள், அவ்வளோ பெரிய பணக்காரன். ஒரே நாளில் ஏழை ஆகிட்டான். குடும்பத்தை இழந்துட்டான். வியாதி, ஓட்டு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். அவரோட நண்பர்கள்லாம் வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க, எதுவும் பேசாமல். வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் தேடுவாங்களே, இவங்ககிட்ட உட்காந்துருந்தாங்க. அதெல்லாம் நல்ல நண்பர்கள் அவங்க. ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா, அவன் நல்ல எண்ணத்தோடு தான் வந்தான். இவனை போட்டு அலசி ஆரம்பிச்சிருக்கிறான். இவன் எதனால இப்படி ஆனான்? இவன் நல்லா தானே இருந்தான். இவன் எதனால இப்படி ஆனான்? இவன் என்ன பாவம் செஞ்சுருப்பானோ, இவனை கர்த்தருக்கு பிரியமில்லா கர்த்தர் செஞ்சுன்னு சொல்லிட்டு அவன் மனசு ஏற்கனவே காயப்பட்டுக்குது. மனசு காயப்பட்ட மனசை இன்னும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி அவன் சொல்கிற வார்த்தைகளாக இருந்தது பாருங்கள். அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் கூட இருப்பாங்க சில நண்பர்கள்லாம். ஆனால் ஒன்று ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுற நண்பர்களாகவே இருப்பாங்க. அதுவும் நீங்கள் முக்கியமான நேரத்தில் நீங்கள் ஆபத்து இருக்கும்போது விட்டு ஓடுற நண்பர்கள் ஒரு ரகம். நல்லா இருக்கும்போது கூட இருப்பாங்க. உங்கள் நிலைமை தடுமானம் உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க. அது இளையகுமாரோட நண்பர்கள். யோபுக்கு அமைஞ்ச நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூட இருந்தாங்க. ஆனால் யோபுக்கு சரியான விதத்தில் அவனை ஆறுதல் சொல்கிற நண்பர்கள் இல்லை, அவனை குத்தி காட்டுற நண்பர்களாக தான் இருந்தாங்க. அவன் குறையெல்லாம் சுட்டி காமிச்சு இதை பண்ணியிருப்பியா, அதை பண்ணியிருப்பியா, கர்த்தருக்கு பிரியமில்லா கர்த்தர் செஞ்சுருப்பியா, அப்படியே குத்தி அவனை ரணமாக்குற நண்பர்கள் தான் இருந்தாங்க. 3வது ரக நண்பர்கள் இந்த தாவீது, யோனத்தான். யார்? தாவீது, யோனத்தான். ஏன்னா வாலி பேஸில் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது முக்கியம். தாவீதை எப்போல்லாம் ஸ்கெட்சு போடுறானோ சவுல், இவனை காப்பாற்றி விட்டுருவான். என்ன பண்ணுவான்? ஆனால் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. எப்போ தான் மீட் பண்ணுவாங்க. எப்போ தாவீதுக்கு பிரச்சனையோ, உயிருக்கு பிரச்சனை, டக்குன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துவான். உனக்கு ஸ்கெட்ச் போடுறான், உஷாராயிடு. நல்ல நண்பன் தாவீதுக்கு அமைஞ்ச. தாவீதுக்கு நண்பர்கள் சொன்னால் அந்த யோனத்தான் தான் வருது. வேறு அவ்வளோ நண்பர்கள் நம்ம தெரியல. ஆனால் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்ல நண்பனை கற்றுக் கொடுத்தாரு. நல்ல சில நேரத்தில் அதிக நண்பர்கள் இருப்பதை காட்டிலும் உங்களுக்கு நல்ல விதத்திலே பிரயோஜனப்படாத அதிக நண்பர்கள் இருப்பதை காட்டிலும் நண்பர்களே இல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் சோதனை நேரத்தில், உங்கள் பிரச்சனை நேரத்தில், நீங்கள் வாழ்க்கையில் தடுமாறி நிற்கிற நேரத்தில் விட்டுட்டு வர்ற நண்பர்கள் இளையகுமாரனுக்கு அமைஞ்ச மாதிரி, யோபுக்கு அமைஞ்ச மாதிரி, அப்படிப்பட்ட நண்பர்கள் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருப்பதை காட்டிலும் நண்பர்களே இல்லாமல் இருப்பதனாலும். அப்படி தான் தாவீது இருந்தான். சரியான நேரத்தில் சரியான ஃப்ரெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு. யார் தெரியுமா? அவன் யோனத்தான். கடைசியில் அவன் கூட செத்துட்டான். யோனத்தான் தாவீது ராஜாவின். தாவீது ராஜாவாகிட்டான். அதுக்கப்புறம் அவன் மறக்கல அவனை. அந்த சவுல் குடும்பத்தில் யாருன்னா இருக்கிறான், யோனத்தான் பையன் ஒருத்தன் இருக்கிறான். டியர் ஃப்ரெண்ட் ஆச்சு அவனுக்கு. அவன் என்ன பாச்சு, இதுமாரி பயங்கரமான யுத்தம் வரும்போது அவனை தூக்கின்னு ஓடினாங்க. குழந்தையா இருக்கும்போது பொத்துன்னு போட்டாங்க. 2 காலம் அவனுக்கு கூட மாறி போச்சு. இப்போ 2 கால்கள் முடவான மேவி போசத்தை அவன் பேர் இருக்கிறான். அவனை கூட்டினான். முதல்ல ஃப்ரெண்டோட பையன் வச்சவன் உயிரை காப்பாற்றி விட்டுருக்கிறானே. இனிமேல் நீ என் டேபிளில் தான் சாப்பிட்ணும். உனக்கு தேவையான சொத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்துட சொல்கிறேன். அந்த சொத்தெல்லாம் பராமரித்து ஆட்களை நான் போட்டுடுறேன். என் டேபிள் தான் அவங்க சாப்பாடு. இனிமேல் ராஜபோஜம் தான் அவனுக்கு டெய்லி. இனிமேல் அவனுக்கு கொடுத்து அவனை பராமரித்தான் பாருங்கள். யோனத்தானும் தாவீதுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்தான்.
தாவீதும் யோனத்தானுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் அப்படி இருக்கணும் பாருங்கள். ஒன்று சாதிக்கணும், ஆல்ரெடி சாதிக்கிறோடு கூட இருக்கணும். இப்போ நல்ல நண்பர்லாம் மாறினா அவன் எப்படி இருக்கணும், எப்படி நல்ல நண்பர் வருவானாக்கா சில கேரக்டர்ஸை வந்து பைபிள் சொல்லுது. சங்கீதம் 119:9. ஏன்னா இந்த வாலிப வயதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸை தான் சூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி அப்பா அம்மான்னு சொல்லி வந்து ஓடினு இருந்தோம். இப்போ அப்பா அம்மா தேவையில்லாத மாதிரி ஆகிடும். ஏன்னா அவங்களுடைய காலத்துக்கும் நம்ம காலத்துக்கும் ஒத்து வரல. இவன் தான் நம்ம காலத்தில் இருக்கிறான், இவன் நம்ம காலத்தில் இருக்கிறான். அவன் யார் 19s, இவன் யார் 20s. இவங்களே ஒரு கணக்கெலாம் வச்சுக்கிறாங்க பாருங்க. அவன் 19s, இவன் 20s. 90s 19வது நூற்றாண்டு, 20s இப்போ 20வது நூற்றாண்டு. நீங்களாம் 19s அப்படி தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. நாங்கள் 20s. அட பாவி, உன் பையன் வந்தால் நான் 20s, நான் 21 சொல்லுவான். இப்போ எப்படிப்பட்ட ஒரு வாலிபனா நாம முதல்ல இருக்கணும். அப்போ நாம் மற்ற நல்ல நண்பர்களாக இருக்கலாம். ஒரு வாலிபர்கள் சங்கீதம் 119:9 சொல்லுது, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே. வாலிபன் தன் ரூட்டை கரெக்ட் பண்ணுமா, என்ன பண்ணோம், ரூட்டை கரெக்ட் பண்ணோம். இப்போ ரோட்டில் வந்து நிறைய வண்டிகள்லாம் போகுதுனாக்கா அப்பப்போ சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தூய்மை காவலர் வந்து குப்பைகள்லாம் எடுத்து அப்படியே குப்பை சேர்த்து போகாது வண்டிங்கள்லாம். தண்டவாளத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரயில்வே ஊழியர்கள்லாம் வந்து அந்த போல்டெல்லாம் லூஸ் ஆகிடுச்சான்னு சொல்லி சம்மட்டிலாம் அடித்து டெய்லி வந்து அந்த அதிர்வில் வந்து தண்டவாளம் ஏதாவது ஷேக் ஆகி ஏதாவது லூஸ் ஆகிடுச்சாச்சு டெய்லியும் சம்மட்டில் தட்டின்னு இருப்பாங்க. தட்டின்னு அது கூட கரெக்ட் பண்ணிங்கன்னா ஒழுங்காக ட்ரெயின் போகுது. தண்டவாளம் போட்டாச்சுன்னு விட்டால் கொஞ்ச நாள் ஆச்சு தர்தனை எல்லாம் ரெண்டாக போயிடும். டெய்லி அந்த ரூட்டை என்ன பண்ணுறாங்க, கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதே போல் வான்வழியில் ரூட் இருக்குது விமானம் போகிறதுக்கு. அங்கே போய் நான் கரெக்டாக இல்லை, அவங்க கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துட்டு அந்த பைலட்டோடு எப்படி கான்டாக்ட் பண்ணலாம், அந்த நெட்வொர்க் அவங்களுக்கு இங்கேருந்து எப்படி கிடைக்கும், இங்கே பேசிக்கலாம் அங்கேருந்து கிடைக்கிறது கஷ்டம், எப்படி இந்த கண்ட்ரோல் ரூமில் கான்டாக்ட் பண்ண முடியும், எப்படி அந்த விமானத்தோடு தொடர்பு கொள்ள முடியும், அவருக்கு நம்ம தொடர்பு கொள்ள முடியும். ரூட்டை கரெக்டாக வச்சுப்பாங்க அவங்க. கப்பல் கடலில் போகுது, அதுக்கு ரூட் தெரியுமா, அதுக்கு ஒரு ரூட் இருக்குது. கலங்கரை விளக்கத்தில் இருக்கிற துறைமுகத்தில் இருக்கிற கலங்கரை விளக்கத்தோடு எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ண முடியும், அது ரூட் அவங்க வச்சுக்கிறாங்க. இதை அவங்க கரெக்டாக வச்சுப்பாங்க, அப்போ தான் ரூட்டை ரீச் ஆக முடியும். அதே போல் இந்த வாலிபனுக்கு வந்து தன்னுடைய வழி அவனுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி நல்ல வழியும் தெரியாது, தப்பான வழியும் அவனுக்கு தெரியாது. அது நல்ல வழியாக தப்பான வழியாக எப்படி அவன் கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணாக்கா, வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதால் தானே. வசனம் என்ன சொல்கிறதோ அது மாதிரி அவன் செஞ்சுட்டான்னா, வசனத்தை கேட்பதில் நாட்டமுள்ள ஒரு நிலையில் வாலிபன் தன்னை வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பிரசங்கம் பண்ணாராம் ஒரு இடத்துல. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 9:10 வருது. அது ஐத்திக்குன்னு ஒரு வாலிபன் இருக்கிறான். அவன் மொட்டை மாடியில் உட்காந்து, அப்போல்லாம் மொட்டை மாடியில் தான் பிரசங்கம் ஊழியெல்லாம் நடக்கும் பவுல் காலத்திலலாம். அவன் வந்து பேரப்பெட்டு வாலில் கைப்பிடிச்சு சொல்ல உட்காந்து பிரசங்கம் கேட்டுருக்கான். அப்படியே தூக்க மயத்தில் பொத்துன்னு வந்துட்டான். ஏன்னா அவன் நைட்டெல்லாம் பிரசங்கம் பண்ணுவார். ஓன் த ஸ்பாட்லேயே ஆல் அவுட்டு பிரசங்கம் நடந்துன்னு இருக்குது. ஓன் த ஸ்பாட்லேயே ஆல் அவுட்டு. பிரசங்கத்தை நிப்பாட்டினார் இவர், நிப்பாட்டவே இல்லை. கீழே போய் அவனை எழுப்பி உட்கார வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுறார். அதை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 20:9 வரும். அப்பொழுது ஐத்திகே என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மாடியிலேருந்து கீழே விழுந்தவனை மறுத்தான். 3வது மாடிலேருந்து ஊதுகிறான் பாருங்க. 3வது மாடிலேருந்து எங்கே வந்துட்டான், ஆள் தேர்வானா. 3ஆம் மாடிலேருந்து ஊதாக்கா கீழே விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டான். கீழே விழுந்து எடுத்துக்கினாங்க, அவனை பாடி தூக்கின்னு வராங்க. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதர்கள், இவன் உயிர் உனக்குள் இருக்குது என்றார். அப்படி கீழே வாசினா ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் அவனை உயிரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் 11 பண்ணலாம் வாசினா தெரியும். 11 பண்ண வாசிக்கிறேன். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடிய காலமெல்லாம் வெகு நேரம் பேசிக்கொண்டது. பின்பு புறப்பட அந்த வாலிபனை அவர்கள் உயிரோடு நான் கூட்டி கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். அப்போ என்ன தெரியுதுனாக்கா, ஒரு வாலிபன் இருக்கிறான் இங்கே, அவன் நல்லா வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் நல்ல லைஃப்பில், ஏன்னாக்கா அவன் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கறது ரொம்ப நாட்டம் இல்லை வாலிபனா. உயிரே போனாலும் கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம்னு சொல்லி வசனத்தை கேட்குற நிலையில் வாலிபர்கள் தங்களை வைத்து கொள்ள வேண்டும். ஒரு சில வாலிபர்கள் இருக்கிறாங்க, வசனத்தை கேட்பாங்க, ஒத்து வந்தால் பார்ப்பாங்க, ஒத்து வரலாம் விட்டுருவாங்க. எனக்கு பிடிச்சிருந்தா செய்வேன், எனக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலாம் செய்ய மாட்டேன்.
ஒத்து வந்தால் பார்க்கலாம், ஒத்து வரலாம் விட்டுலாம். அப்படியே ஒரு கேரக்டர் சில வாலிபர்கள். அப்படி ஒரு வாலிபன் வந்தான் இயேசுகிட்ட வந்து என்ன சொன்னான்னாக்கா, நித்திய ஜீவனம் சொந்தத்துக்கு நான் என்ன பண்ணணுன்னு கேட்டான். ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் அவன், சாதாரண வாலிபன் கிடையாது, ரொம்ப பெரிய பணக்காரன் அவன். சொல்கிற கற்பனையெல்லாம் பார்க்குறேன் ஒன்றுத்தில் அனுப்பு கரெக்டில் அதெல்லாம் தெரியும், சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டான்றான். சரி, உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குதுப்பா. என்ன குறை? என்ன பண்ணணும்? உனக்குள்ளே எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் பின்னாடி வா, பல்லதொல் மிகுந்த பொக்கிஷம் உண்டா இருக்கும். அவன் நிறைய சொத்து சேர்த்து வச்சுருங்க. வாலிப வயசில் ஒருத்தர் சொத்து சேர்த்தாலும் பெரிய விஷயம் அது. அந்த பருவத்தை சேர்க்க முடியாது. வாலிப வயசில் சொத்தை மத்தேயு 19:22 அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். கேட்ட வசனம் தன் விருப்பத்துக்கு மாறாக இருக்கும்போது வசத்தின்படி தீர்மானம் எடுக்காமல் தன் விருப்பத்தின்படியே தீர்மானம் எடுக்கும் வாலிபன் அவன். சில வாலிபர்கள் நிறைய பேர் வரலன்னாக்கா அவங்க உள்ளத்தில் ஒரு விருப்பம் வச்சுருக்காங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அது மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா பிரசங்கம் நான் ஓகே, பிரசங்கம் எனக்கு மேட்ச் ஆகலாம், பிரசங்கம் மேட்ச் ஆகலாம் என்ன பண்ண மாட்டேன், அது பிரசங்கத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் நான் வர முடியாது. அப்படி தான் என்ன பண்ணான். இயேசுக்கிட்ட வந்த ஆள்லேயே துக்கமாக போன ஒரு வாலிபன் யாருன்னா இவன் தான். ஒருவேளை இயேசு சொன்ன மாதிரி அவன் அதை விற்று குத்துந்தான்னா அந்த ஏரியாவிலே அவன் தான் உலகமாக பணக்காரன் ஆகிட்டு இருப்பான். ஏன்னா ஆண்டவர் வந்து இவன் காசு பிடிங்கி வச்சுக்க ஆண்டவர் கிடையாது, அது அமைக்கு சதம் ரிட்டர்ன் கொடுக்குற ஆண்டவர். இவனுடைய கண்கள் எல்லாம் இது மேலே இருக்குது. எது மேலே? ஐஸ்வர்யத்தின் மேலே, கர்த்தர் மேலே இல்லை. இதை விற்று கொடுத்துட்டா கர்த்தர் மேலே வந்துடும், கர்த்தர் மேலே. ஆனால் அந்த பணமும் திரும்ப வரும். அதுக்கப்புறம் தான் இவங்களாம் கேள்விக்காரங்க, ஆண்டவரே அவங்க போயிட்டான்னு சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேர் எல்லாம் கரெக்டாக இருப்போம் பாருங்கள், அந்த விஷயத்தில் பேர் கரெக்டாக இருக்கும். சரி, அவன் கதையை விடு, என் கதைக்கு வாணும். நான் விட்டுட்டு வந்தல, அவன் போயிட்டான், விட்டுரு, அவன் கதை, என் கதை என் சப்ஜெக்ட்டுக்கு வா. வசனார் என் நிமித்தமாவது, சுவிசேஷ நிமித்தமாவது, வெற்றியாவது, நிலங்களையாவது, தகுப்பனையாவது, தாயாவது விட்டவனியவனோ அவன் என்ன பண்ணுவான்? 100 தனியாய் இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்வான். அப்போது வசனத்தை கேட்குறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின்படி செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிற வாலிபர்கள் தங்களை வைத்துக்கொள்ள. அப்படிலாம் தான் நல்ல நண்பர்களாக நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் மற்ற நண்பர்களாக மாறுவீங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாம் பரவாயில்ல, அது கவலைப்படாதீங்க. தவறான நண்பர்கள் 1000 பேருக்கு காட்டிலும் நண்பர்களே இல்லாமல் இருப்பது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தா வரம் பெற்ற வாலிபர்கள். யார் வரம் பெற்ற வாலிபர்கள்? இதை வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 21ஆம் 8-9 வரைக்கும். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு சசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பெனும் சுவிசேஷனுடைய வீட்டில் பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்கதரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரியாக 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். 4 பெண்களும் வரம் பெற்ற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், கிஃப்டட், வரம் பெற்றவர்கள், தேவனுடைய வரத்தை பெற்றவங்க. அப்படிப்பட்ட வாலிபர்களாக இருந்துடுறாங்க. ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக தரித்து இருக்கிறது. அதன் பிறகு சபைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய வாலிபர்கள். 8 மணினாக 8:30 வரவும் கிடையாது, அது முன்மாதிரி கிடையாது. சபைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய வாலிபர்கள். 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு, உன்னுடைய அந்த வாலிப பருவத்தை குறித்து ஒருவனும் உன்னை இப்படி தூக்கி போட்டக்கூடாது. புள்ளனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். புள்ளனா இப்படி தான் இருக்கணும். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. எல்லாத்தையும் ஒரு முன்மாதிரியாக நீ இரு. வாலிபர்கள் வந்து இப்படி இருக்கணும். வாலிபர்கள் மேலே எப்படி இருக்கிறாங்கிறத சொல்லி முடிச்சிடுறேன். வாலிபர்கள் வசனத்தை கேட்கறவர்களாக இருக்கணும். வாலிபர்கள் வந்து வசனம் எப்படி செய்கிறவர்களாக இருக்கணும். வாலிபர்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து நல்லா கிஃப்ட் பெற்ற நிலையில் தங்களை வச்சுக்கணும். இப்படிலாம் இருக்கும்போது அந்த வாலிபர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. இல்லை இவங்க நல்ல நண்பர்களுக்கு மாறிடுவாங்க. ஒரு முடிவெடுக்கணும். ஒன்று, எனக்கு நல்ல நண்பன் கிடைக்கணும். கிடைக்கலாம் பரவாயில்ல, நான் இன்னொருத்தருக்கு நல்ல நண்பனாக இருக்கணும். நான் இன்னொருத்தனுக்கு நல்ல நண்பனா 4 வகையான நண்பரை சொன்னேன். யார்? ஒரு நண்பன் இளையகுமாரன். எல்லாருக்கும் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவன் நிலைமை தடுமாறும்போது எல்லாம் விட்டு ஓட்டாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் யோபுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவன் நிலைமை தடுமாறும்போது கூட இருந்தாங்க. ஆனால் அவனை குத்தி காயப்படுத்திட்டு இருந்தான் நண்பர்கள். இன்னொரு ஃப்ரெண்ட்ஸு தாவீது யோனத்தான், அவனை காப்பாற்றி விட்டு ஆபத்து நேரத்திடலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அவன் வெல்விஷன், அவனுடைய நலனில் அக்கறை காட்டுகிற ஒரு நண்பன். 4வது நண்பனை சொல்கிறேன் பாரு, யார் தெரியுமா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. தேவனுடைய சித்தத்தில் செய்கிறது ஒரு மணி நினைப்பாங்க. தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. என்ன இருந்தாலும் சரி, நாங்கள் கர்த்தருக்காக அப்படி நிற்போம். தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே உங்களை ஊக்கப்படுத்துகிற நண்பர்கள். தேவனுடைய சித்தத்தை
செய்வதிலே உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய நண்பர்கள். இப்போ அந்த நண்பர்கள் எப்படி அந்த வாலிபர்கள் யார்கிட்ட இருக்கிறாங்கிறத காமிச்சிடுறேன். சங்கீதம் 127:4, சங்கீதம் 127:4, சங்கீதங்கள் புத்தகத்தில் 127ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசல் சத்துருக்களோட பேசு. அந்த வாலிப பசங்க எப்படி இருக்காங்களாம், ஒரு அம்பு மாதிரிக்கிறான் அம்பராத்தும் இல்லை. ஒரு அம்பை வந்து வில்ல வச்சு அடிச்சா போய் என்ன பண்ண கரெக்டாக காலி பண்ணிடும். இந்த வாலிபர்கள் எப்படி இருக்கிறாங்க, வில்லிலேருந்து புறப்பட்ட அம்பு திரும்ப ரிட்டர்ன் வராது. அந்த வேலையை முடிக்கும் போய் வில்லேருந்து புறப்பட்ட அம்பும் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளும் ரிட்டர்ன் வரவே வராது. அந்த வேலையை இது முடிச்சிடும். நீங்கள் நல்ல வார்த்தை பேசணும் சரி, கெட்ட வார்த்தை பேசணும் சரி, வில்லிருந்து புறப்பட்ட அம்பும் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளும் திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாது. அது போன அந்த வேலையை முடிச்சிடும். வாலிபர் என்ன பண்ணுறாங்களோ அப்படிப்பட்ட ஆட்கள் ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னுவாங்க. அவங்க வில்லிருந்து புறப்படுற அம்பு மாதிரி அவங்களுக்கு ரெடியாகுது அம்பு. ஒருத்தன் எடுத்து அதை வச்சான்னா கரெக்டாக போய் டார்கெட்டை முடிச்சிடும். கரெக்டாக லக்கை பார்த்து அடிப்பான். அவன் காலி பண்ணான். அவன் அம்பு மாதிரி இருக்கிறான் வாலிபர்கள்லாம். இப்போது இந்த யார் கையில் இருக்கிறாங்க, பலவான் கையில். ஒரு பலவான், ஐயோ பெரிய பலசாலி, நல்லா வேட்டையாடுறவன், நல்லா வில்வித்தக்காரன், அவங்ககிட்ட இருக்கிற அம்பு மாதிரி வாலிபன். அவன் எடுத்து அடிச்சானா குறி மிஸ் ஆகாது. ஆனால் எந்த பலவான் கிட்ட இருக்கிறோன்னு பார்க்கணும். நம்ம இப்போ எந்த பலவான் கிட்ட இருக்கிறோன்னு, அந்த எந்த பலவான், 2 பலவானை காமிச்சிடுறேன். லூக்கா 11:21-22 வரைக்கும் அங்கே 2 பலவான்கள் இருக்கிறாங்க. இப்போ வாலிபல் எந்த பலவான் கையில் இருக்கிறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். லூக்கா 11:21-22. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனை காத்துக்கொள்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கங்களையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். ஒரு ஆயுதம் தரித்த ஒரு பலவான் ஒரு பொருளை பாதுகாக்கிறான். ஒரு பேங்க்கில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி அந்த பேங்க்கை பாதுகாக்கிறார். என்ன சொல்ல போனாக்கா, பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் எஸ்கார்டு போடுவாங்க. பலவான் இது யாரும் டச் பண்ணக்கூடாது, நான் எஸ்கார்டு, தனியாக சிறப்பு காவல் இருக்கும். கரெக்டாக வச்சுருவாங்க கன்று. அவன் கையில் கன்று இருக்கும். பெரிய பெரிய ஆட்கள்லாம் போகும்போது வரும்போது சரிக்கு முன்னாடி 2 சைரன் போகும், பின்னாடி 2 சைரன், நடுவில் தான் அவர் வருவார். அவ்வளோ பாதுகாப்பு அவர். அதேபோல் சில இடத்துங்களில் மிகப்பெரிய வங்கியெல்லாம் வந்து சுற்றி சிசிடிவி வச்சுருந்தாலும் சில ஆட்கள் போட்டிருப்பாங்க, பத்திரமா நிறைய பொருட்கள் அங்கே இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அந்த காலத்தில் இப்படிலாம் இல்லைனாலும் இப்படி சொல்கிறாங்க, ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து இவனை இந்த பலவானை காலி பண்ண இதில் பெரிய பலவான் வரணும். ஆனால் இவனுக்கு இந்த யுத்த வீரனை காலி பண்ணாக்கா அடுத்த நாள் இவனோட பெரிய யுத்த வீரன் வந்தால் இவன் காலி பண்ணிட்டு இந்த அரண்மனையை தன் கண்ட்ரோல் எடுக்க முடியும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ இயேசு சொல்கிறாரு என்னன்னாக்கா, 2 பலவானை இங்கே சொல்கிறாரு. மத்தேயு 12:29 வாசிக்கிறேன், மார்க்கு 3:26-27 வாசிக்கிறேன். வாசித்து முடிச்சிடுறேன். மத்தேயு 12:29, மார்க்கு 3:26-27 2 எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு மத்தேயு 12:26 வாசிக்கிறேன். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினாயாகில் அவன் உடைமையை வீட்டை கொள்ளையிடலாம். பலவான அந்த பெரிய பலவானை வந்து அரண்மனை காத்துட்ருக்கிறான். அவனை காலி பண்ண தான் அரண்மனை நம்ம சுதந்திரிக்க முடியும். அடுத்த நாள் வந்து படையெடுத்து வர்றவன் அந்த யுத்த வீரனை இவன் ஜெயிச்சு தான் இவன் கண்ட்ரோலில் அந்த நாடு வரும். அந்த யுத்த வீரனை இவன் ஜெயிக்கலாம், இவன் கண்ட்ரோல் நாடு வரவே வராது. அவன் பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கிறான். மேலே கோட்டெல்லாம் கட்டி நல்லா வச்சுருக்கிறான். பலவான்கள் காத்துட்ருக்குறாங்க. இந்த வாலிபர்கள் யார்? பலவான் கையில் இருக்கிற கூர்மையான அம்பு. நம்ம லாங்குவேஜில் சொன்னால் அந்த எஸ்காரில் இருக்கிற கன்று மாதிரி, அவங்க உள்ளே இருக்கிற குண்டு மாதிரி. அவன் கரெக்டாக வச்சு அடிச்சா காலி ஆகிடும். இப்போது இன்னொரு வசந்த வாசத்தை விளங்க பாருங்கள். மார்க்கு 3:26-27. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலைநிற்க மாட்டான், அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினாய் ஆகிய அவன் வீட்டை கொள்ளையிடுவான். பிசாசு வந்து ஒரு பலவான். அவன் பாவத்தில் வச்சிருக்கிறான் மக்களை, தரித்திரத்தில் வச்சிருக்கிறான் மக்களை, பிரச்சனையில் வச்சிருக்கிறான் மக்களை, வியாதியில் மக்களை வச்சிருக்கிறான். அந்த அரண்களை குச்சி அப்படியே அவங்களுக்கு அவிஸ்வாசத்தில் வச்சிருக்கிறான். அவன் நம்பிக்கையிலேயே. அவனிலும் அதிக பலவான் இயேசு வந்தார். அவனிலும் அதிக பலவான் இயேசு அந்த பாவத்துக்கு ஒரு நிவாரணம் ஏற்படுத்தி மக்களை விடுதலை ஆக்கினார். அப்போ என்னன்னாக்கா, 2 பலவான் இருக்கிறாங்க. ஒரு பலவான் பிசாசு, இன்னொரு பலவான் இயேசு. இப்போ எந்த பலவான் கையில் நம்ம இருக்கிறது முக்கியம்.
அந்த பலவான் கையில் இந்த வாலிபர் இருந்தானாக்கா அவன் நோக்கத்துக்காக இந்த பலவானில் பயன்படுத்தி பாவத்துக்காக பயன்படுத்திடுவான். வாலிபர்களை பாவத்திற்காக பிசாசு பயன்படுத்திடுவான். வாலிபர்களை தேவனுடைய சித்தத்துக்காக நோக்கத்துக்காக அழிந்து போகிற ஆத்துமகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர்களை ஆண்டவருக்குள் கொண்டு வருவதற்காக தேவ சேனையை எழுப்பி நிற்கக்கூடிய ஒரு ஜப வீரர்களாக, ஒரு ஆராதனை வீரர்களாக, தேவனுடைய வார்த்தையை பறைசாற்றுகளாக, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக, சூழ்நிலைகள்லாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்குன்னு சொன்னாக்கா அவங்க எந்த பலவான் கையில் இருக்கணும்னாக்கா இயேசு என்கிற பலவான் கையில் இருக்கணும். எந்த பலவான் கையில்? இயேசு என்கிற, சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு சபையின் மேய்ப்பினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற வாலிபன் சிறப்பாக வந்துடுவான். உலகப்புற நாட்களோடு கூட சேர்ந்து உலகப்பான காரியங்கள் அதிக இன்வால்மெண்ட் காட்டுற அந்த வாலிபன் அந்த பலவான் கண்ட்ரோலில் இருக்கிறான். எந்த பலவான் கண்ட்ரோலில்? இப்போ 2 பலவான் வாலிபர்கள் வந்து துடிப்பை மிக்கவர்கள். அவங்க 2த்தையும் துடிப்பாக செய்வாங்க. பாவத்தையும் துடிப்பாக செய்வாங்க, தேவனுடைய சித்தத்தையும் துடிப்பாக செய்வாங்க. பாவத்தை செய்ய சொன்னாலும் துடிப்பாக செய்வாங்க, தேவனுடைய சித்தத்தை செய்ய சொன்னாலும் துடிப்பாக அவங்களால செய்ய முடியும். அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா எந்த பலவான் கையில் இந்த வாலிபர்கள் இருக்கிறார்கள் அப்படி உணரணும். ஓ, நான் இப்போது தவறான பலவான்கிட்ட இருக்கிறோமோ, புரிஞ்சு போச்சு, சரி இப்போ நல்ல பலவான்கிட்ட இப்போ வந்துடலாம். நல்ல பலவான்கிட்ட ஆண்டவர்கள் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பலவான்களாக இருக்கணும்னு தான் பைபிள் வசனத்திலே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யோவான் சொல்கிறாரு. ரட்சிக்கப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்த்தும் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பிதாக்களுக்கு சொல்கிறாரு, அப்புறம் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறாரு. 1 யோவான் 2:14, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிற நீங்கள் அறிந்திருக்கிறதால் உங்களுக்கு எழுதிருக்கிறேன் சொல்லிட்டு, இப்போ வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும், தேவவசனம் உங்கள் நிலைத்திருக்கிறதுனாலும், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் பலவான்கள். வாழவேந்தின் குமாரர் பலவான் கையில் கூர்மையான அம்பு. அந்த அம்பு எந்த பலவான்கிட்ட இருக்குது? அந்த அம்பு 2 பலவான் இருக்கிறாங்க. இப்போது அம்பு தான் முடிவு பண்ணோம். அந்த 2 பேரும் எழுதிடுவாங்க. 2 பேரும் அவன் பாவ ஆசைகளை எழுதி அனுப்புகிறான், இவன் தேவனுடைய வார்த்தையை எழுதி அனுப்புகிறான். அவன் மக்களை பாவத்தில் விட வைக்கிறான், இவன் சுவிசேஷத்தை அனுப்பி மக்களை பாவத்தில் வெளியே கொண்டு வருகிறான். எந்த பலவான் கையில் இந்த வாலிபர்கள் இருக்கிறாங்களோ அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க ஆக்டிவான ஆட்கள் அவங்க. அப்போ வாலிப வயசில் வாலிபர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, ரெண்டாவது பிள்ளைகள் பெற்றோர்கள் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி இந்த புது ஆண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில காரணம் நாம் வந்து நினைப்பூட்டுதலாக நாம் இதை ஆலோசனையாக பிரசங்கித்திருக்கிறோம். வருஷம் பொறுத்தவரை நம்ம கரெக்ட் பண்ணி, வாலிபர்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசு என்கிற பலவான் கையிலே நீங்கள் இருந்து செயல்படுங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே ஒரு தரிசனத்தோடு நீங்கள் அவர்கள் நடத்துங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயிடுச்சு, எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு, அதை பற்றி கவலைப்படாதீங்க. புது வருஷத்துக்கு பொறுத்த நம்ம சில காரணங்களை கரெக்ட் பண்ணிட்டு போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. கண்கள்